அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த கீபோர்டின் அந்த சுரங்களுடைய அமைப்பை தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 5 தொகுதிகள், 5 சுரத் தொகுதிகள் உண்டு. இதில் 3வது தொகுதியில்தான் நம்மளுடைய பயிற்சி முறைகள் ஆரம்பமாகின்றன. இதை நன்றாக கவனித்தீங்கன்னா, ஒரு வெள்ளக்கட்டை, இதை 1 என்று வைத்துக்கொண்டால் அதற்கு வலப்புறமாக வருவது 2வது கட்டையாக கருப்பு கட்டை, 3வது கட்டையாக ஒரு வெள்ளைக்கட்டை, 4வது ஒரு கருப்பு கட்டை, 5வது ஒரு வெள்ளைக்கட்டை, 6வது ஒரு வெள்ளைக்கட்டை, 7வது ஒரு கருப்பு கட்டை, 8வது ஒரு வெள்ளைக்கட்டை, 9வது ஒரு கருப்பு கட்டை, 10வது ஒரு வெள்ளைக்கட்டை, 11வது ஒரு கருப்பு கட்டை, 12வது ஒரு வெள்ளைக்கட்டை. ஆக மொத்தம் 12 கட்டைகள் இருக்கின்றன. இந்த 12ஐ சுரஸ்தானங்கள் என்று கர்நாடக இசையில் அழைப்பார்கள். இந்த சுரஸ்தானங்கள் உங்களுக்கு பார்வைக்கு 12 மட்டுமே தெரியும். ஆனால் இதில் ஒரு சில சுரங்கள் 3 இடங்களை பிடிக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இது உங்களுக்கு 16 சுரக்கட்டைகளாக, ஒலிகளாக உங்களுக்கு விரிவடையும். இது மட்டும் அல்லாமல் இந்த கீபோர்டில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உணர்ச்சிகளால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய நுண் சுரங்கள், அதாவது மைக்ரோ நோட் எனப்படுகின்ற ஒரு அமைப்பும் உண்டு. இந்த மைக்ரோ நோட்டு எனப்படுகின்ற இந்த சுரங்கள் தான் உங்களுக்கு ஒரு பாடலை இனிமையாக்கி கொடுப்பது. இப்பொழுது நாம் சங்கராபரண ராகத்தில் பார்க்கும்போது இந்த வெள்ளைக்கட்டைகள் மட்டும் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 சுரங்கள் முழுமையாக அனைத்தும் முழு ஒலிகளாக சங்கராபரண ராகத்தில், வெஸ்டர்னில் சொல்ல போனால் சி மேஜர் ஸ்கேல், இது வரும். இந்துஸ்தானி இசையில் இதை பிலாவல் தாட் என்பார்கள். மீண்டும் வாசிக்கிறேன். இந்த ஒலி அளவுகளை கூட்டும் பொழுதும் குறைக்கும் பொழுது வேறு ஒரு சில ராகங்கள் பிறக்கும். அப்படி எடுத்துக்கொண்டால் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற திரைப்பட பாடல்கள், பக்தி பாடல்கள், இவைகளுக்கென்று ஒரு சில ராகங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு ராகத்தை பார்க்கலாம், கரகர பிரியா.